குழந்தை வந்து உடம்புல வளர்ச்சி இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 25 நாள் தான் இருக்கும். அப்புறம் வந்து திருப்பி வாமிட் வந்துகிட்டே இருந்துச்சு. வெல்கம் மை ஃபேமிலிஸ். இந்த எல்லாரும் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா வந்து உங்க டெலிவரி ஸ்டோரி போடுங்க, டெலிவரி ஸ்டோரி போடுங்கன்னு. உங்களுக்கான தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நானும் என் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ் தான். உங்க எல்லாத்துட்டையும் நான் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 25 நாள் தான் இருக்கும் வீட்ல. 25 நாள் தான் வீட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்ல வந்து யாருமே இல்ல. பெரியவங்க யாருமே இல்ல. என் மாமியா மட்டும் தான். அவங்க தனியா இருந்தாங்க. நாங்க கல்யாணம் பண்ண மறாத நாளே நாங்க வந்து வாடகை வீட்டுக்கு தனியா போயிட்டோம். தனி குடித்தனம் போயிட்டோம். அங்க போயிட்டு என் வீட்டுக்காரர் வந்து தேங்காய் உரிக்க வேலைக்கு போவாங்க. காலைல டெய்லியும் 3 மணிக்கு, 4 மணிக்கு தேங்காய் உரிக்க வேலைக்கு போயிருவாங்க. நான் வந்து வீட்ல தான் இருப்பேன். நான் அப்படி வீட்ல இருக்கையில நானும் நினைச்சேன், சரி நம்ம வந்து கல்யாணம் பண்ண வந்து ஒரு வேலைக்கு போய்க்கிருந்தேன். ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தேன். சரி நம்ம வீட்ல இருந்து என்ன பண்ண போறோம்? நம்ம மளிகை கடைக்கு போவோம்ன்னு சொல்லி நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட இல்ல. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 2 பேரும் வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பத்த பார்த்துக்க முடியும். ஒரு ஆள் வேலை பார்த்து இப்ப இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா பார்க்க முடியாது. நான் சொல்றது 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். நான் வந்து வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தேன். ஒரு 4, 5 மாசம் நான் தொடர்ச்சியா கடைக்கு வெளிய போய்க்கிட்டு இருந்தேன்னா, ஒரு நாள் காலையில வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு என் வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இங்க தேங்காய் உரிக்க போறேன்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து எந்திரிச்சேன். நான் எந்திரிச்சு இது இப்படி சோறு வடிக்கிற தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? வடிச்ச தண்ணி. அதில வந்து தண்ணிய கலந்து வாட்டர் கேன்ல ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து காலைல 4 மணிக்கு, 5 மணிக்கு தான் அவங்க லேட்டா தான் வேலைக்கு போனாங்க. அன்னைக்கு வந்து காலையிலேயே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுக்கவும், சரி நான் கூட நெனச்சேன், சரி தலப்பித்தம் அதிகமாயிருச்சா தான் நமக்கு வாந்தி வருதுன்னு நானும் விட்டுட்டேன். தெரியல எனக்கு கன்சீவா இருக்கு தெரியல. அப்புறம் வந்து திருப்பி வாமிட் வந்துகிட்டே இருந்துச்சு. பல்லு விளக்கி பிரஷ்ஷ வாயில வைக்க முடியல வாமிட்டு. எச்சி முழுங்குனா கூட வாமிட்டு. என்னால முடியல. அவரும் வேலைய லீவ் போட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அன்னைக்கு முழுவதும் ஒரே வாமிட்டா தானே எடுத்தேனே தவிர, நான் கன்சீவா இருப்பேன்னு எனக்கு சத்தியமா அப்ப நெனப்பே இல்ல. நான் மாசமா தான் இருக்கேன். எனக்கு நெனப்பே இல்ல. அப்புறம் வந்து என் வீட்டுக்காரரும் நானும் வந்து நான் சொன்னேன், "மாமா என்னால முடியல. தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருது." அப்ப வந்து கையில காசு இல்ல. ஆஸ்பத்திரி போறதுக்கு கையில காசு இல்ல. அப்போ வந்து கவர்மெண்ட் டாக்டர் வந்து அப்ப நல்லா பார்க்கல. 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நல்லா பார்க்கல. இப்ப நல்லா பார்க்குறாங்க. போன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் வந்து, "இல்ல மாமா, சரியாயிரும் மாமா. நான் வரல மாமா." அப்படின்னு சொல்லவும், அப்ப வந்து அப்ப வந்து நான் சொன்னேன், எங்க வீட்ல டிவியும், சிடி பிளேயர் தான் இருந்துச்சு. படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப படம் பார்த்துக்கு என்ன படம்னா, அந்த மனுஷன வெட்டி சாப்பிடுறப்ப ஒரு படம். இங்கிலீஷ் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்ல டப்பிங்ல இருந்துச்சு. அத பார்த்துக்கிட்டு இருந்தோம். சிடி பிளேயர் மூலியமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்பயும் வாமிட்டு. என்னால முடியல. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சோர்ந்து போகவும் என் வீட்டுக்காரர்ட்ட நான் சொன்னேன், "மாமா, எனக்கு ரொம்ப வாமிட் வந்துகிட்டே இருக்கு. நீ என்ன தெரியுமா பண்றன்னு?" சொல்லி வேப்பங்குளத்த புடிங்கியாந்து அரைச்சு குடுத்தாரு. நான் சாப்பிட்டுட்டேன். இல்ல. அதுக்கு முன்னாடி மாத்திரை கடையில போய் வாமிட் நிக்கிற மாத்திரை போய் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. மாத்திரைய வந்து நான் போட்டுட்டேன். மாத்திரை போட்டதுக்கப்புறம் மாத்திரை வெளிய வந்துருச்சு. நான் சாப்பிட்ட தண்ணீல இருந்து எல்லாமே வெளிய வாந்தி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேப்பங்கொழுந்த வந்து அரைச்சு குடிச்சுட்டேன். வாந்தி நிக்கும்ல, வேப்பங்கொழுந்து குடிச்சா கொஞ்சம் வாந்தி நிக்கும்னு சொல்லுவாங்க. நான் வேப்பங்கொழுந்த வந்து நான் அரைச்சு குடிச்சுட்டேன். குடிச்சதுக்கப்புறம் வேப்பங்கொழுந்து வரல. நான் சாப்பிட்ட தண்ணீல இருந்து எல்லாமே வெளிய வந்துருச்சு. நான் ரொம்ப இப்படி சோர்ந்து போய் படுத்திருந்தேன். நான் ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த அம்மாச்சி வந்து கம்மா வேலைக்கு போயிட்டாங்க. காலைல 8 மணிக்கு போனாங்கன்னா, சாயந்தரம் வந்து 3 மணிக்கு தான் வருவாங்க. நான் வந்து வாசல்ல சோர்ந்து போய் வாந்தி எடுத்துட்டு படுத்திருந்தேன். பார்த்துட்டு அந்த அம்மாச்சி சொன்னாங்க, "என்னடி இப்படி உட்காந்துருக்க? என்ன ஆச்சு உடம்புக்குன்னு?" "இல்ல அம்மாச்சி, காலையில இருந்து வாந்தியா வருது. என்னால முடியல. தலையெல்லாம் ஒரு மாரியா இருக்கு. உடம்புல சேலே இல்ல." அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, "தலைக்கு எப்ப நீ ஊத்துன?" அப்படின்னு கேட்டாங்க. "இன்னும் ஊத்தலமாச்சி" அப்படின்னு சொன்னேன். "இல்ல, உன் முகம் வந்து பூ மாரி மலர்ந்திருக்கு." அப்ப வயசானவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நம்ம முகத்த பார்த்தே கண்டுபிடிச்சு சொல்லிருவாங்க, "நீ மாசமா இருக்கன்னு." அந்த அம்மாச்சி சொல்லவும் எனக்கு நம்பிக்கைலாம் இல்ல. நான் மாசமா இருப்பேன்னு நம்பிக்கைலாம் இல்ல. அப்புறம் போய் என் வீட்டுக்கார போய் கார்டு வாங்கியாந்து தர சொன்னேன். காலைல கரெக்ட்டா 2 மணிக்கு நானும் என் வீட்டுக்காரரும் செக் பண்ணி பார்த்தோம். டபுள் கோடு காட்டிருச்சு. எனக்கு அப்ப வரைக்கும் எனக்கு தோணல. நான் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் பீரியட்ஸ் மாதவிடாய்ங்கிறது வரும் எனக்கு. அதனால வந்து எனக்கு டேட் தெரியல. அதனால நானே விட்டுட்டேன். இப்ப இல்ல, இப்ப இல்லன்னு நானே விட்டுட்டேன். அப்புறம் கடையிலலாம் வேலைக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல. அப்புறம் கடைக்கு வந்து லீவ் சொல்ட்டேன். இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன். நான் கன்சீவா இருக்கேன். இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி, அப்ப நான் கடைக்கு போறதில்ல. வீட்ல தான் இருந்தேன். அப்போ வந்து அம்மா பேச மாட்டாங்க. அம்மா வந்து நான் சொல்லிட்டேன்ல, அம்மா வந்து பேசல. கல்யாணம் ஆகி 4, 5 மாசத்துல அம்மா பேசல. 7 மாசம் தான் அம்மா பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கன்சீவா இருக்க தெரிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரியில பார்த்து தடுப்பூசி அட்டை எல்லாமே போட்டு குடுத்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா அவங்க கேட்டாங்க, டேட் கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு வந்து எனக்கு தேதி தெரியல. நான் வந்து 3 மாசத்துக்கு ஒரு ஒதுங்க நான் எந்த தேதிய நான் குடுக்க முடியும்? நான் கடைசியா குளிச்சது வந்து ஆடி மாசம். நான் வந்து ஆடிய மறந்துட்டு வைகாசி மாசத்த சொல்லிட்டேன். அதனால வந்து 3 மாசத்துக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல 5 மாசங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து 8 மாசமா கணக்கு அப்படி வந்துரும்ல. 3 மாசம் முன்னாடி சொன்னோம்னா.
அப்படி சொல்லவும் அப்புறம் அந்த அம்மா போய் ஆஸ்பத்திரிக்குலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இடையில வந்து ஒரு 5 மாசம் இருக்கும். நான் பாப்பா வயித்துல இருக்க ஒரு கட்டம் 5 மாசம் இருக்கும். 5 மாசத்துல வந்து எனக்கு ரொம்ப பிபி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி மதுரை ஜிஹெச்சுக்கு எழுதி குடுத்து விட்டாங்க கொட்டாம்பட்டியில. மதுரை ஜிஹெச்சுக்கு அங்க போய் பார்த்து அவங்க சொன்னாங்க, "குழந்தை உனக்கு வந்து வளர்ச்சி இல்லாம இருக்குப்பா" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே இப்போ ரொம்ப ஒரு மாரி அழுகை வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, "இல்லப்பா, இல்லப்பா நீ அழுகாத. அந்த அளவுக்கு இல்ல. மூளை வளர்ச்சி." நான் கேட்டேன், "மூளை வளர்ச்சியாம்மான்னு?" சொல்லி கேட்டேன். "இல்ல மூளை வளர்ச்சி இல்ல. உன் குழந்தை வந்து உடம்புல வளர்ச்சி இல்ல. ஓ! குழந்தை வந்து இன்னும் வெயிட் போடாம இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சரி நல்லா தெம்பானத சாப்பிடு. இப்ப 5 மாசம் தான். இப்ப ஓகே. இனி வந்து இன்னும் பிறக்கற கூட இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ள நீ வந்து உடம்ப சாப்பிட்டு, உடம்ப பாப்பாக்கு வந்து ஏத்திடலாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் இருக்கும். 8 மாசத்துல வந்து எனக்கு வந்து ரத்தம் இல்ல. நான் வந்து செவரொட்டி இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. ரத்தம் இல்ல உடம்புல. ரத்தம் இல்லைன்னு சொல்லவும், ரத்த குளுக்கோஸ் மாரி ஊசி மாரி போட்டு குளுக்கோஸ்லாம் ஏத்துனாங்க. அது ஏத்துனதுக்கப்புறம் ரத்தம் எனக்கு சுத்தமா ஏறலைன்னு சொல்லி, மதுரை ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. "உனக்கு 8 பாயிண்ட் தான் இருக்கு. நீ மதுரைக்கு போன்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. மதுரைக்கு போனா அவங்க சொல்றாங்க, "ஏம்மா உனக்கு 18 பாயிண்ட் ரத்தம் இருக்குப்பா. உனக்கு அளவுக்கு மீறி அதிகமாவே இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "இல்ல அங்க வெறும் 8 பாயிண்ட் தான் சொன்னாங்க." "இல்லப்பா உனக்கு அளவுக்கு மீறி அதிகமாவே இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அங்க இருந்து பார்த்துட்டு இங்க வந்தேன். கொட்டாம்பட்டிலயும் பார்த்தோம். பார்த்துட்டு எப்பன்னா கொரோனா ஸ்டார்ட்டிங். எனக்கு பிறந்தது வந்து 4ஆம் மாசம் குழந்தை பிறக்க டேட்டு. கொரோனா வந்து 2ஆம் மாசம் ஆரம்பிச்சுச்சு. நான் சொல்றது 2020 2ஆம் மாசமே கொரோனா டேட் வந்துருச்சு. எனக்கு வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி டெலிவரி டேட்டு. நான் ஏப்ரல் 10 நம்ம எங்க ஊர் ஜிஹெச்சுக்கு நான் போயிருந்தேன். அங்க போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, "இல்லப்பா நாங்க பார்க்க மாட்டோம். நீ வந்து பார்த்த இடத்துக்கே நீ போய் பாருப்பா" அப்படின்னு சொல்ட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்." "இல்லப்பா நாங்க பார்க்கல. இது வந்து கொரோனா டைம். நீ போய் மதுரையிலேயே கூட பார்த்துக்க" அப்படின்னு சொல்லவும், நாங்க அங்க இருந்து வந்துட்டோம் கிளம்பி. ஜிஹெச்ல போய் கேட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பி லைட்டா எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. இடுப்பு வலி லைட்டா வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. இடுப்பு வலி வரையில நீங்க சொல்லுங்க என்ன பெத்தவங்க தான் என் மாமியாவும், எங்க அம்மாவும். 2 பேருமே பக்கத்துல தான் இருக்காங்க. பக்கத்துல ரொம்ப பக்கத்துல கொஞ்சம் தூரம் தூரம் தான் தள்ளி தான் இருந்தாங்க. எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. 2 பேரும் என்னைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. 2 சண்டை போட்டுட்டு நிக்கிறாங்க. என்னால அப்படியே தாங்க முடியல. கடுப்புனால எனக்கு அவ்ளோ ஒரு கடுப்பு. அப்படியே அப்படியே மண்டை சூடு ஏறிருச்சு. நான் இடுப்பு வலியில கிடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. என் மாமியார் சொன்னது, எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. அவங்க வந்து கொஞ்சம் மேட்ல ஏறி உட்காந்துருந்தாங்க மலையிட்ட. நாங்க கொஞ்சம் கீழ இறக்கத்துல இருந்தோம். என் மாமியார் சொல்லுச்சு, "நீ வந்து என்ட்ட வந்து விபூதி வந்து வாங்கிட்டு போ" அப்படின்னு சொல்லி என் மாமியார் கூப்பிட்டுச்சு. எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. "மாசமா இருக்க பிள்ளைக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. நீ மேல வரியா? நீ ஏன் கீழ இறங்கி வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்க. 2 பேத்துக்கும் மாத்துக்கட்டுல சண்டை வந்துருச்சு. என்னால இடுப்பு வலி தாங்க முடியல. என் வீட்டுக்காரர் பார்த்தாரு. 2 பேருமே ஒத்து வரல. அதனால என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ட மட்டும் கையில எடுத்துக்கிட்டு, தடுப்பூசிலாம் கையில எடுத்துட்டு, என்னைய வந்து கைய புடிச்சு நடக்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ வந்து கொரோனா வந்து லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டு வந்து நான் சொல்றது சிவகங்கை எல்லைக்கிட்ட வந்து போலீஸ்காரங்க நின்னு யாருமே போ விடல. இந்த பக்கமும் இல்ல, அந்த பக்கமும் இல்ல. யாருமே இல்ல. அப்ப நாங்க மலையில தான் குடியிருந்தோமா, அங்க வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து பைக்ல எங்க வீட்டுக்கார்ட்ட பைக் எதுவுமே இல்ல. நடந்தே தான் 2 கிலோமீட்டர் இடுப்பு வலி தாங்க முடியல. ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்ல அந்த டயத்துல. 2 கிலோமீட்டர் மலையில என் வீட்டுக்காரர் என்னைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. "நீ வா தங்கப்புல நான் உன்னைய பார்த்துக்கிறேன்னு" சொல்லி என் வீட்டுக்காரர் என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருந்தாரு. கூட்டிட்டு போய் பட்டி விளக்கு கிட்ட ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடை பக்கத்துல ஒரு பெரிய பட்டியக்கல் இருக்கும். பெரிய பட்டியக்கல்லு. என்னால நடக்க முடியல. தண்ணி எடுத்துட்டு போல. போயி என் வீட்டுக்காரர் போய் அங்க போய் என்னைய படுக்க வச்சுட்டு போய் நர்சம்மா பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்கள போய் கூட்டியார போயிட்டாரு. நான் போய் அந்த இடத்துல படுத்திருக்கேன். யாருமே இல்ல. அந்த ரோட்ல யாருமே எங்க எதுவுமே இல்ல. இப்ப நர்சம்மா கேட்டாங்க, "ஏப்பா எப்படி வந்தீங்கன்னு?" சொல்லி கேட்டாங்க. "இல்லம்மா நாங்க வந்து மலை வழியா தான் நடந்து வந்தோம்." "நீங்க ஏன் அப்படியே வந்தீங்க? தடுப்பூசி காட்டுச்சா உனக்கு விட்டுருந்துருப்பாங்கல்லப்பா அந்த அட்டைய காமிச்சிருந்தேன்னா." "இல்லம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்கதாம்மா நாங்க அப்படி சுத்தியே வந்துட்டோம்." அந்த டயத்துல வந்து என் வீட்டுக்காரர் வந்து என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போனத என்னால இன்ன வரைக்கும் மறக்க மாட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, "அதுக்கு 2 அப்படித்தான். நான் உன்னைய பார்த்துக்கிறேன்னு" சொல்லி என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பதான் என் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அடிக்கடி தோசையெல்லாம் அவங்க தான் ஊத்தி குடுப்பாங்க. நெய் இதெல்லாம் குடுத்துருப்பாங்கல்ல பெட்டகத்துல. பெட்டி மாரி நெய்யி. அவர் தான் தோசை ஊத்தி குடுப்பாரு. எங்க வீட்ல அதிகபட்சம் தோசை, இட்லி போட்டாங்கன்னா, அவங்க தான் தோசை ஊத்தி நான் அடுப்பு பக்கத்துல நான் போய் உட்காந்துக்குவேன். அவங்க ஊத்தி ஊத்தி குடுப்பாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படித்தான் கீழ தான் வச்சிருந்தேன் கேஸ் அடுப்பு. அந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரர் போய் நர்சம்மா போய் கூட்டியாந்துட்டாரு. அப்புறம் நர்சம்மா வந்து என்னைய கூட்டிட்டு போய் அவங்க ஆ சுகாதார நிலையம்னு சொல்லுவோம்ல. இந்த நர்சம்மாவுக்கு தனியா ஒரு ஆஸ்பத்திரி மாரி கட்டி குடுத்துருப்பாங்கல்ல. அங்க போய் என்ன உட்கார வச்சிருந்தாங்க. 108 கிடைக்கல. எல்லா பக்கமும் ஃபோன் அடிச்சு கேட்டு பார்த்தாங்க. அந்த அம்மா கிடைக்கவே இல்ல. 108 கிடைக்கல. அப்ப எனக்கு வலி லைட்டா போயிருச்சு. வலி போயிருச்சு. அப்புறம் எங்க அம்மா வந்துட்டாங்க. என் மாமியா வரல. எங்க மாமியா வந்து வரவே இல்ல. சுத்தமா வரவே இல்ல. எங்க அம்மா கிளம்பி வந்துருச்சு. எங்க அம்மா வந்து ட்ரெஸ் இதெல்லாம் அள்ளிட்டு வந்துருச்சு. அப்புறம் கொட்டாம்பட்டில இருந்தும் இந்த பால்வாடி டீச்சர்லாம் இருப்பாங்கல்ல மொத்தமா. ஏரியா நர்ஸு. அவங்க எல்லாத்துக்கும் போற ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி மாரி ஒரு வண்டி இருக்கும்ல. அந்த வண்டி இருந்துச்சு.
அந்த வண்டிக்கு அந்த டாக்டர் அம்மா நர்சம்மா எங்கள் நர்சம்மா சொல்லி அந்த வண்டியில் என்ன ஏற்றி விட்டு கொட்டாம்பட்டி ஜிஹெச்சுக்கு என்னை அமுச்சு விட்டாங்க. கொட்டாம்பட்டியில் போய் மிஞ்சி தோடு காய் தாலி இதெல்லாம் கலட்டி குளுக்கோஸ் கையில் மாட்டி விட்டாங்க. அவங்க சொன்னாங்க கர்ப்பவாய்க்கு இப்போ பரவாயில்லப்பா, உனக்கு டெலிவரி நார்மல் டெலிவரி ஆயிரும், ஆனால் நீ வந்து மதுரை ஜிஹெச்சுக்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் மதுரை ஜிஹெச்சுக்கு என்னை எழுதி கொடுத்தாங்க. நான் மதுரை ஜிஹெச்சுக்கு போயிட்டேன். போயிட்டு பிரசவம் நல்லபடியாக நாளைக்கு பிள்ளை பிறகுதான் நான் இன்னைக்கே போயிட்டேன். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டெலிவரி டேட்டுனா நாளைக்கே போகாம நாளே முன்கூட்டியே போறது ரொம்ப நல்லது. என்ன முடிஞ்ச வரைக்கும் நாளே போங்க. எனக்கு என் நரசம்மா எனக்கு சொன்னது. ஓகேவா? நரசம்மா வந்து என்னை அப்படித்தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இல்ல நான் வந்து சனிக்கிழமை போக வேண்டிய ஆளு. நான் வெள்ளிக்கிழமை நாளே போயிட்டேன். அப்புறம் போனதுக்கப்புறம் நல்லா தான் பார்த்தாங்க. ஜிஹெச்ல ஏன் இப்ப எப்படின்னு தெரியலப்பா. 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் காசு தான். எதுக்கு எடுத்தாலும் காசு. இங்க இருந்து கீவார்டுல இருந்து பிரசவ வார்டுக்கு கூட்டிட்டு போறதுல இருந்து காசு, அந்த வீல் சேர்ல தள்ளிட்டு போறதுக்கு காசு, எல்லாத்துக்குமே காசு தான். எல்லாத்துக்குமே காசு தான் கேட்டாங்க. அப்புறம் வந்து நார்மல் டெலிவரி தான். பாப்பா வந்து சுகப்பிரசவமா பிறந்துருச்சு. கிளீன் பண்றதுக்கு. எனக்கு சுகப்பிரசவம் பிறந்துருச்சு. எங்க அம்மா சாப்பாடு சீட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்க அம்மா சாப்பாடு சீட்டு வாங்குறதுக்கு எங்க அம்மா கீழ இறங்கி போயிட்டாங்க. குழந்தைய வாங்குறதுக்கு யாருமே இல்ல. ஏன்னா என் மாமியார் வரல, என் வீட்டுக்காரர் வெளியவே இருப்பாங்க. ஜிஹெச்ல வந்து சாயந்தரம் 4 மணி டூ 6 மணி வரை தான் உள்ளக்க எல்லாருமே வந்து குழந்தைய பார்க்க முடியும். யாரா இருந்தாலும் அதுக்கிடையில யாருமே முன்கூட்டியே விட மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கணும் நம்ம கூட. அப்படி இருக்கையில வந்து எங்க அம்மா கீழ போயிட்டாங்க. அப்புறம் வந்து நர்சம்மா அங்க உள்ள டாக்டர் அம்மா பிரசவம் பார்த்தவங்க நல்லா பேசினாங்க. தொடச்சு விடுறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க நமக்கு. லேடீஸ் குழந்தை பிறந்தவங்கள துடைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. என்னைய அவங்க தொடச்சு விடுறவங்க கேட்டாங்க, ஒரு ரூ. 800 காசு குடுப்பா, நான் உனக்கு தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் சொல்றதெல்லாம் இப்ப நடந்தது இல்ல. 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? ரூ. 800 காசு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க வந்து என்ன கிளீன் பண்ணுங்கம்மா. எங்க அம்மா கீழ போயிருக்காங்க. நான் வந்தோனே உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா ஃபர்ஸ்ட் காசு குடு. அதுக்கப்புறம் நாங்க துடைக்கிறோம்னு சொல்லி என்னைய 1/2 மணி நேரம் என்னைய துடைக்கவே இல்ல யாருமே. பக்கத்துல யாருமே வரல. டாக்டர் அம்மா வந்தாங்க. குழந்தை பிறந்துச்சு. வயித்த அவங்க லைட்டா கிளீன் பண்ணி வயித்த கர்ப்ப பையில லைட்டா கிளீன் பண்ணி விட்டு தையல் போட்டு அவங்க போயிட்டாங்க. இது வந்து கிளீன் பண்றது, பேட் இதெல்லாம் வச்சு விடுறது வந்து இவங்க வேலை தான். அந்த அன்னைக்குங்க ஒரு தடவை மட்டும் அவங்க தான் வச்சு விடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் அந்த அங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அதுக்கு வந்து ரூ. 800 கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நீங்க பாருங்க எங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம், கையில பணத்த குடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னை கிளீன் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கிளீன் பண்ணி பாப்பா வாங்குறதுக்கு யாருமே இல்ல. எங்க அம்மா இன்னொரு சீட்டு வாங்குறதுக்கு கீழ போயிட்டாங்க. என்ட்ட கேட்டாங்க, "எப்பா கூட வேற யாரும் வரலையாப்பான்னு?" இல்ல நான் சொன்னேன், "எங்க அம்மா மட்டும் என் அம்மாவும், என் வீட்டுக்காரரும் தான் என் கூட இருந்து வந்திருக்காங்க. வேற யாரும் எனக்கு இல்ல. நீங்க வந்து என் குழந்தைய வந்து என் கையிலே குடுங்கன்னு" சொல்லி நான் என் மகள வந்து நான் என் கையிலேயே வாங்கிட்டேன். என் கையில வாங்கி நான் போய் பிரசவ வார்டுல நார்மல் வார்டுல வச்சக்கப்புறம் தான் என் வீட்டுக்காருக்கே தெரியும் பொம்பள பிள்ளை பிறந்திருக்குன்னு. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, எல்லாரும் வந்து சொன்னாங்க, "அ அ உனக்கு எப்படி சுகப்பிரசவம் ஆச்சு?" அப்போ வயசு நான் கம்மி தானே. "உனக்கு எப்படி சுகப்பிரசவம் ஆச்சு? நீ எப்படி சுகப்பிரசவமான?" எனக்கு எப்படி ஆச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அவங்க சொன்னது வலி வரும்போது என்னை வந்து இடது பக்கம் தலைய வச்சு படுத்திருக்க சொன்னாங்க. நான் அதே மாரி படுத்திருந்தேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்பயே புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க யாராச்சும் கன்சீவா இருந்தீங்கன்னா, இப்ப 3 மாசம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, நீங்க ஒரு சைடா படுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு சைடு நீங்க பெரல்ற மாரி ஆளா இருப்பீங்க. நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடா படுத்து முதுகு பக்கம் தலகாணி வச்சு படுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? நீங்க டக்குன்னு இப்படி பெரள மாட்டீங்க. ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் வந்து அப்படி தான் என்னைய பழக்கிக்கிட்டேன். ஒரு சைடா படுத்து முதுகு பக்கம் தலகாணி வச்சு நான் அப்படியே படுத்திருந்தேன். அது வந்து நாளாக நாளாக தூக்கத்துல எந்திரிச்சு திரும்புற மாரி இருந்தா, இப்படி இப்போ ஒரு சைடா படுத்திருந்தோம்னா எந்திரிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் படுக்கணும். டக்குன்னு இப்படி திரும்பக்கூடாது. ஓகேவா? இப்படி படுத்திருந்துட்டு திரும்பி இப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி திரும்பணும். இதெல்லாம் வந்து என் நர்சம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் வந்து சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது. 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து கால் நீட்டி தான் உட்காரணும் மாசமா இருக்கவங்க. சமணங்கால் போட்டு உட்காராதீங்க. கால் தொங்க போட்டு உட்காராதீங்க. அதிகமா வந்து எங்கேயும் அலைச்சல் வச்சுக்காதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. டயத்துக்கு நல்லா தூங்கி எந்திரிங்க. அப்புறம் வந்து நர்சம்மா சொல்லுவாங்க, அந்த மாரி நீங்க வீட்டு வேல பாருங்க, பார்க்காதீங்கன்னு. அந்த மாரி சொன்னாங்கன்னா, சில பேர் வீட்டு வேல பாருங்க. எனக்கு வந்து சொன்னாங்க, நர்சம்மா வந்து "நீ வந்து வீட்டு வேல பார்க்கக்கூடாதுன்னு" சொன்னாங்க. நான் எந்த வீட்டு வேலையும் பார்க்கல. நான் பார்க்குற வேல வந்து துணி எங்க அம்மா துவைச்சாங்கன்னு அலசி காய போட்டா நான் மடிச்சு வைப்பேன். வீடு கூட்டுவேன். அவ்வளோதான் என்னோட வேல. அதிகமான வேல வந்து என்னைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டு வேல பார்த்தா தான் சுகப்பிரசவம் ஆகும். இல்லன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்கன்னு. அதெல்லாம் அப்படி எதுவுமே இல்ல. டாக்டர், நர்சம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் நமக்கு சுகப்பிரசவம் ஆகும். சில பேர் இப்ப வரைக்கும் சொல்றாங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு தான் சுகப்பிரசவம் ஆகும். படுத்துக்கிட்டே சாப்பிடுறவங்களுக்குலாம் சிசேரியன் தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான்லாம் அதிகமா வீட்டு வேலையே பார்க்கல. டெய்லியும் ராத்திரி நல்லா சாப்பிடுவேன். டயத்துக்கு சாப்பிட்டு நல்லா நடப்பேன். அந்த பழக்கம் என்ட்ட இருந்துச்சு. நான் எப்படி தெரியுமா நடப்பேன்? கால் வலிக்கும் அப்ப உட்காந்துட்டு என் வீட்டுக்காருக்காண்டி 10 ரவுண்டு நடப்பேன். இதுக்கும் நடப்பேன். பழைய வீட்ல. அப்புறம் எங்க அம்மாக்காண்டி 10 ரவுண்டு நடப்பேன். அப்புறம் எனக்காண்டி 10 ரவுண்டு நடப்பேன். இப்படித்தான் நான் டெய்லி ராத்திரி நான் இப்படிதான் நடந்துகிட்டே திரிவேன். அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. எனக்காண்டி நட வேண்டாம்ன்னு சொல்லி. அவர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாருப்பா.
ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. என் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் குழந்தலாம் பிறந்து பாப்பா எங்க கையில குடுத்துட்டாங்க. அப்புறம் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் மாமியா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க 7வது நாள் தான் நம்ம தலைக்கு குளிக்கணும், பாப்பாவையும் குளிக்க வைக்கணும் குழந்தையும். வந்த உடனே குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 7வது நாள் குளிக்கும்போது என் மாமியா வந்து அந்த பக்கமா போனாங்க. எங்க வீட்ட தாண்டி தான் என் மாமியா வீட்டுக்கு போனாங்க. வாடகைக்கு தானே இருந்தோம். அவங்க எங்க வீட்ட தாண்டி தான் போகணும். அப்படி போகையில வந்து என் மாமியா வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. என்ட்ட வந்து கேட்கல. என் மகளே வந்து பார்க்கல. நான் விட்டுட்டேன். எதுவுமே பேசல. இன்னொரு ஆள் வந்து ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சொன்னாங்க, "நீ வந்து வெளிய வந்து உட்காராத வெண்ணிலா. பாப்பா வெளிய வர வரைக்கும் நீ வெளிய வந்து உட்காரக்கூடாது. 2 பேருமே சேர்ந்து வெளிய வந்து உட்காராதீங்க" அப்படின்னு சொன்னாங்க. 1 மாசத்துக்கு மட்டும் வெளிய வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வெளிய வரல. அதுக்கப்புறம் என் மாமியா வந்து ஒரு 6, 7 மாசம் செண்டு 6, 7 மாசம் சென்று என் மாமியா வந்து என் மகள பாக்க வந்துச்சு. அது எப்படி தெரியுமா சொல்லுச்சு? சண்டையில வந்துச்சு. நான் வந்து குழந்தைய காட்டுனேன். எனக்கு மனசு கேட்கல குழந்தைய காட்டிட்டேன். இந்த பாருங்க உங்க பேத்திய பார்த்துக்கோங்கன்னு. அதுக்கு முன்னாடியே என் மாமியார் சொல்லுச்சு, "ஏம்மா இந்த மாரி என் பேத்திய அவ பார்க்க விட மாட்றா, பார்க்க விட மாட்றான்னு" எங்க அம்மா அப்படி கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதான் நான் 2டே 2 கேள்வி கேட்டேன். "ஏத்தா அன்னைக்கு நான் பிரசவத்துக்கு நான் போயிருந்தேன். உங்களுக்கே தெரியும். உங்க மகன்ட்ட பைக் இல்ல. எதுவுமே 108 அங்கேயே கிடைக்கல. வீட்டுக்கிட்டே கிடைக்கல. உங்களுக்கே தெரியும். நீங்க ஏன் என்னைய பார்க்க ஏன் வரல?" "இல்ல உங்க அம்மா சண்டை போடுவா." சரி ஜிஹெச்ல எங்க அம்மா சண்டை போடும். நீங்க வந்து வீட்ல வந்து பார்த்துருக்கலாம்ல என்னைய. அப்படின்னு நான் சொன்னேன். "இல்ல நான் வரல. உன் புருஷன் திட்டினான்." "இல்ல உங்க பேத்தி. நான் உங்க மருமக. நான் உங்கள திட்டினேனா? நான் சொன்னேனா உங்கள வந்து சொன்னேனா? என் மகள நீங்க பார்க்கலன்னு நான் சொன்னேனா உங்ககிட்ட வந்து? நீங்க வந்து பார்த்துருக்கலாம்ல." நான் வந்து அப்படின்னு சொன்னேன் என் மாமியார் கிட்ட. ஆ என் மாமியார் சொல்லுச்சு, "இல்ல உங்க அம்மா சண்டை போடும்." "இல்ல அத்த நான் கேட்கிறது மதுரை ஜிஹெச்சுக்கு நீங்க ஏன் வரல?" "கொரோனா டைம்ப்பா பார்க்க யாரும் விட மாட்டாங்க. அதான் நான் வரலன்னு" என் மாமியார் சொன்னாங்க. "சரிடா அவ வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. உங்க அம்மா திட்டுவா." "எங்க அம்மா எதுக்கு திட்ட போது? அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை. நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க ஏன் பார்க்க ஏன் வரல?" 7வது மாசம் வந்து என் மகள வந்து என் மாமியா வந்து பார்த்தாங்க. ஏன் கேட்குறீங்க? அச்சோ! தேதி தெரியாம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பீரியட்ஸ் ஆவீங்க. யாரா இருந்தாலும் டேட்ட வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது இந்த மாரி 3 மாசத்துக்கு ஒதுக்குறவங்க கண்டிப்பா எழுதி வச்சாலும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எழுதி வச்சுக்கங்க. அப்புறம் இதுதான் என்னோட டெலிவரி நடந்தது. அதே மாரி எல்லாருமே குழந்தைக்கு வந்து பால் குடுத்தீங்கன்னா, படுத்துக்கிட்டு பால் குடுக்காதீங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன். படுத்துக்கிட்டு யாருமே குழந்தைக்கு பால் குடுக்காதீங்க. லைட்டா அப்படி தலைய இப்படி தூக்கி வச்சு பால் குடுங்க. குடுத்துட்டு தோப்பட்ல போய் லைட்டா அப்படி தட்டி மட்டும் குடுங்க. முதுகு தட்டணும். செரிமானம் குடுக்குறதுக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். அப்புறம் வந்து வேற என்ன? எனக்கு தெரிஞ்சத நான் சொல்ட்டேன். நல்லா சாப்பிடுங்க. நல்லா நடங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. மாசமா இருக்கவங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி தண்ணி குடம் அதெல்லாம் தூக்காதீங்க. உங்க டாக்டர் சொல்றத பேச்சு கேட்டு அதுபடி நீங்க வீட்டு வேல பாருங்க. வேற என்ன? ஆனா எனக்கு கிடைச்ச நர்ஸம்மா ரொம்ப நல்லவங்க. எனக்கு அந்த ஏரியா நர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இந்த பக்கமா இப்படி எந்திரிச்சு உட்காரு, இப்படி எந்திரிச்சு உட்காரு. டபக்குன்னு எந்திரிக்கக் கூடாது. கை ஊண்டி மெதுவா எந்திரிக்கணும். அதே மாரி நெறைய சொன்னாங்க. எனக்கு இந்த நர்ஸம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேர் மறந்து போச்சு. நான் 2வது பிள்ளை மாசமா இருந்தா கண்டிப்பா நான் அந்த அம்மாட்ட போய் தான் நான் பார்ப்பேன். இப்ப நான் கன்சீவா நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "அக்கா நீங்க கன்சீவா இருக்கீங்களா?" நான் இப்ப கன்சீவா இல்ல. என் மக பிறந்து ஒரு 3 வயசு இருக்கும். 3 வயசுல வந்து நான் வந்து தலைக்கு ஊத்தாம இருந்தேன். நான் 3 மாசம் ஒரு தடவ தலைக்கு ஊத்துவேன். 7 மாசமா தலைக்கு நான் குளிக்கல. அப்படி குளிக்காம இருக்கவும் எனக்கே டவுட் வந்துச்சு. என்ன 7 மாசம் நம்ம என்ன குளிக்காம இருக்கமேன்னு சொல்லி கார்டு வாங்கியாந்து செக் பண்ணி பார்த்தேன். டபுள் கோடு காட்டுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. டபுள் கோடு காட்டுச்சு. நான் வந்து அத நம்பி நான் வந்து தேதி தெரியல. நான் நர்ஸம்மாட்ட பேசினேன். அந்த அம்மா சொல்லுச்சு, "நீ எதுக்கும் ஒரு ஸ்கேன் போட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லுச்சு என்ட்ட. நான் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தேன். ஸ்கேன் பண்ற இடத்துக்கு போனா அவங்க சொல்ட்டாங்க, "நீ கன்சீவ் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், "இல்லம்மா எனக்கு டபுள் கோடு காட்டுச்சு." அந்த கார்ட எடுத்து காமிச்சு, "இல்லப்பா இதெல்லாம் நீ நம்பாத. இது நம்பக்கூடாது. இது வந்து ஒவ்வொன்னு வந்து நல்லதும் காட்டும், கெட்டதும் காட்டும். ஓகேவா? அதனால ஸ்கேன் பண்றது நல்லதா. நீ இப்ப வந்ததுனால ஆனா நீ கன்சீவா இல்ல. உனக்கு வேற ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சொல்லவும், அதுக்கப்புறம் தான் நான் நர்ஸம்மாட்ட சொல்லிட்டேன், "அம்மா இந்த மாரி நான் கன்சீவா இல்லம்மா. எனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குமான்னு" சொல்லவும், "சரிம்மா" அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுட்டாங்க. அப்புறம் நான் போய் ஆஸ்பத்திரியில போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "எனக்கு பீரியட்ஸே வரல. பீரியட்ஸ் சுத்தமா வரல. 6, 8 மாசம் ஆச்சு. பீரியட்ஸே வரல." அவங்க ஒரு டாக்டர்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "கர்ப்பப்பைக்குள்ள நீர் கட்டி இருந்தா பீரியட்ஸ் நமக்கு வராதாம். லேடீஸ்க்கு வராதாம். அதே மாரி குழந்தைய வந்து தங்க விடாதாம்." ஓகேவா? அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங் எண்டு போல. அவங்க சொன்னாங்க, "உனக்கு லைட்டா 1 இன்ச்சுக்கு நீர் கட்டி இப்ப வளர்ந்திருக்கு. நீ இப்ப இருந்தே மாத்திரை சாப்பிடு. உனக்கு எல்லாமே சரியாயிரும்னு" சொன்னாங்க. நானும் மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிட்டேன். ஒவ்வொரு மாத்திரையும் இவ்ளோ பெருசு பெருசா இருக்கும். நானும் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். போனோம்னா மினிமம் ரூ. 5000 செலவு வரும். ஸ்கேன் பண்ணுவாங்க. தைராய்டு டெஸ்ட், ரத்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்து மொத்தம் ரூ. 5000 பில் வந்துரும். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஆஸ்பத்திரி போய் மெடிசன் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் வந்து நாங்க திருப்பூருக்கு போயிருந்தோம் இடையில. அங்க போய் இந்த மாத்திரைய வாங்கிட்டு போய் நாங்க வேற சாப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, "ஏப்பா இந்த மாத்திரை ஏப்பா இவ்வளோ மாத்திரை ஏப்பா வாங்குறேன்னு?" கேட்டாங்க. "இல்லக்கா எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு" சொன்னதுக்கு, "இல்லப்பா இது வந்து நீர்க்கட்டி மாத்திரை கிடையாது.
இது வந்து சுகர் மாத்திரை அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்றீங்க? நான் அதான் 2 வருஷம் ஒரு 6, 7 மாசமா இத தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு. இல்லப்பா இது வந்து சுகர் மாத்திரை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாத்திரைய நான் கொண்டாந்து, அதே சித்திய கொண்டாந்து நான் இன்னொரு அம்மாட்ட பார்த்தேன். அந்த அம்மா பேரு முத்து வீரலட்சுமி. இப்ப அந்த அம்மாட்ட தான் நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாட்ட இந்த மாரி சொன்னேன். அம்மா இந்த மாரி நான் வந்து இப்படிலாம் எனக்கு இருந்துச்சு. டபுள் கோடு காட்டுச்சுமா அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மா சொன்னாங்க, "இல்லப்பா உனக்கு நீர் கட்டி தான். அப்ப கர்ப்பப்பை வந்து புண்ணா இருக்கு. நீ மாத்திரை மருந்து சாப்பிடு. கண்டிப்பா உனக்கு வந்து பேபி நிக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த அம்மாகிட்ட போறேன். மாசம் மாசம் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது. நான் இப்ப பரவால்ல. உடம்புக்கு எதுவும் பரவால்ல. இப்ப நான் கன்சீவ் ஆகல. நான் சும்மா தான் இருக்கேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "அக்கா நீங்க கன்சீவா இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு?" இல்ல, இல்ல. நான் இப்ப வரைக்கும் நான் கன்சீவ் ஆகல. நான் சும்மா தான் இருக்கேன். இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு கார்டு வாங்கி செக் பண்றது ஒரு தடவ மட்டும் செக் பண்ணாதீங்க. 2 கார்டு வாங்கி செக் பண்ணுங்க. ஓகேவா? 2 கார்ட்லயுமே விட்டு பாருங்க. டெஸ்ட் எடுத்து பாருங்க. 2 கால்லயுமே எது கரெக்ட்டா காட்டுன்னு சொல்ல முடியாது. அத பார்த்துட்டு போய் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். எனக்கு அந்த அது எப்படி தெரியுமா? டபுள் கோடு காட்டுனது எனக்கு இன்ன வரைக்கும் அப்படியே மனசுக்குள்ள உறுத்துது. அப்புறம் ஏன் டபுள் கோடு எதுக்கு காட்டுச்சு? இல்ல கார்டு அப்படி இதாச்சா என்னன்னு தெரியல. ஆனா டேட்லாம் எக்ஸ்பைரி டேட்லாம் முடியவே இல்ல. அப்புறம் என்ன பண்றது? இப்ப சரியாயிருச்சு. இப்ப எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நான் கன்சீவா இல்ல. நான் கன்சீவா இருந்தா கண்டிப்பா நான் விளாகா எடுத்து போட்டிருந்திருப்பேன். வேற என்ன சொல்லணும்? இதான் நான் நான் கடைப்பிடிச்ச டிப்ஸ். இத உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க. இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லணும்? ஆ வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நான் எல்லாமே சொல்லிட்டேன். நான் யாரையும் தப்பா சொல்ற மாரி இல்ல. யார் மனசையும் நான் புண்படுத்தல. ஓகேவா? எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மை ஃபேமிலீஸ் அனைவருக்குமே பாய். எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. நீங்க யாராச்சும் கன்சீவா இருந்தீங்கன்னா, அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். சி யூ. டாடா. ட்ரீம்.